ஆனா நீங்க கூட்டணியை விட்டு மாறின உடனே திரு RS பாரதி சொன்னார், நாங்கள் இடம்பெறாத அமைச்சரவையில் எவன் இருந்தால் என்ன எவன் போனால் என்ன, அதை பற்றி கவலையும் இல்லை அக்கறையும் இல்லை. ஏண்டா அயோக்கிய நாயர் இதெல்லாம் பேச உனக்கு யோகியது இருக்கா அப்படின்னு கேட்கணும். என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. நீங்க 95 எம்எல்ஏ இருக்கும்போது 35 எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ ஆதரவுல தான் ஆட்சியில் இருந்தீங்க. இன்னைக்கு நாங்க இன்னொரு கட்சியில மந்திரியா வந்தாக்க உனக்கு தாங்க முடியலன்னா தூக்குல தொங்கு, எங்களுக்கு என்ன? நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கூட துரோகிகள் கூட்டம், அட துரோகி பயிர்களா காங்கிரஸ்காரங்களா, ஜெயிச்சு 5 பேரும் உடனே அங்க ஓடி இருக்கல, உங்களை மாதிரி துரோகி நாட்டுல உண்டா? அவர் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில் மந்திரியா இருக்கும்போது அப்ப திமுக பத்தி என்ன பேசினார்? தீய சக்தி திமுக சொன்னாரா? அவர் திமுக சேர்ந்துட்டு அவர் துரோகத்தை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் செஞ்சுட்டு அதே அப்படியே மாத்தி பேசுறீங்க. கூச்சமா இல்லையா உங்களுக்கு? கூச்சமே இல்ல. ராசா கூட விமர்சனம் பண்ணியிருந்தார். பூ முடித்தவளை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறு இடம் தேடுவதில் தவறில்லை. தெய்வமாக பார்க்க வேண்டிய தாய் மாமனுடைய மகளையே கொடுத்தாருல, அந்த பூ முடித்தவளை புறந்தள்ளிட்டு கனி கிடைச்சா போன்னு அலைஞ்ச புணர்ச்சிக்கு அலைஞ்சவர் அவர் தானே? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. கனி கிடைச்சா போன்னு அலைஞ்ச புணர்ச்சிக்கு அலைஞ்சவர், கனி கிடைச்சா போன்னு அலைஞ்ச புணர்ச்சிக்கு அலைஞ்சவர் அவர் தானே? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருந்தா முதலமைச்சர் தஞ்சாவூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு, எந்த பணியும் செய்யலாம், வாக்காளர் சந்திக்கல, வாகனம் ஒரு நினைக்கல, பூஜையும் தொடக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல நினைக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம கேமரா பாக்குற தம்பியும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு போனா சிரிப்போம், சந்தோஷமா இருப்போம். கல்யாண வீட்டுல போய் அழுகிற ஒரு மனுஷனை பத்தி நம்ம பேசி என்ன பண்றது? தோத்ததை ஒத்துக்க முடியாம அடுத்த 5 வருஷத்துக்கு கதறுவதை நம்ம கேட்டு பார்த்து ரசிக்கலாம். சாயம் வெளுத்து விட்டது, முகமூடி கிழிந்து விட்டது, உண்மை முகம் தெரிந்து விட்டது. இதோட திமுக முடிந்து விட்டது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. நீங்க நினைக்கிறீங்க அதிமுக தான் உடைஞ்சு போச்சுன்னு, எழுதி வச்சுக்கீங்க. ரொம்ப சீக்கிரம் அதை விட மோசமா திமுக சிதற போகுது. இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு, ஆளக்கூடாது மாப்பு. இப்போ திமுக தனிமைப்படுத்தப்பட்டதா பாக்குறீங்களா? உங்களுக்கு இன்னும் சந்தேகம் வேற இருக்கா? இதோட முடிஞ்சு போச்சு சார் அவங்க கதை. திமுக முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறீங்க? தமிழ்ல தாங்க சொல்றேன். அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா. ஒரு தடவை சொன்னாலும் அதுதான், 100 தடவை சொன்னாலும் அதுதான். இல்ல, ஒருவேளை இது திமுக இதோடு முடிந்த கதை, இனி எந்திரிக்கவே முடியாது. திராவிட கழகத்துடைய ஆசிரியர் திரு வீரமணி அவர்கள் ஒரு கருத்து பதிவிட்டிருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறைக்கு உங்க ஊர்க்கார் ஸ்ரீரங்கத்துக்கார ஒரு பிராமின் பையனை வந்து அமைச்சராக போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ரமேஷ்க்கு என்ன பிரச்சனை? ரமேஷை வந்து நீங்கள் இன்னமும் வந்து அவர் ஐயங்காராவோ இல்லை ஐயராவோ பிறந்தது ரமேஷ் தப்பா, இல்லை நம்ம பார்க்குற பார்வை தப்பா? 100% சேகர் பாபுவை விட நான் சொல்கிறேன் தரமாகவே அமைச்சர் பதவியில் இருப்பார். இது வந்து நாங்கள் சமூக நீதி என்ற தேரை இழுத்து கொண்டு வந்தோம், நீங்கள் நடுத்தருவில் நிப்பாட்டிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ என்ன வீரமணியை நினைச்சாவே கவுண்டமணி நினைச்சா எப்படி சிரிப்பு வருமோ அது மாதிரி அரசியல் இருக்கு. நீங்க இப்படி இவ்வளவு பெரிய ஒரு தலைவரை போய் நீங்க கவுண்டமணி மேல யாரு யாருக்கிட்ட விடுற? இதுவரை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த ஒரு சட்டமன்றத்தில் யாராவது ஒரு பெண் ஆமாம் நான் பாப்பாத்தி தான் அப்படின்னு ஜெயலலிதா போற எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லல. அந்த ஜெயலலிதாவை பற்றி இதே வீரமணி என்ன சொன்னார்? அப்போ சமூக நீதி காத்த தலைவிலாம் சொன்னாரு. சமூக நீதி காத்த வீராங்கனை. நான் பாப்பாத்தி தான் அசம்பிளியில் சொன்னா சமூக நீதி காத்த வீராங்கனை. 2 பேர் மந்திரியா போட்டா தேரை இழுத்து தெருவில் விட்டாங்க. என்ன விமர்சனம் கேட்கிறேன்? சோர்தன் திங்கிறியா இல்லை பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையா. சரி, நான் அவரை திரும்பி கேட்கறேங்க. நீங்க தான் பட்டியலத்தை வாழ்த்தணும் இதெல்லாம் சொல்றீங்க இல்ல, உங்க கட்சிக்கு இதோட தீகாவுக்கு ஏன் நீங்க ஒதுக்கிட்டு ஒரு பட்டியலத்தை தலைவரா போடுங்களேன்? உங்களுக்கு அப்புறமாவது ஒருத்தர் வரதுக்கு போடுங்களேன். ஏன் சாகரவர்கள் விடமாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டீங்க? கி வீரமணியை அங்குள்ள தராசில் ஏற்றி கட்டுக்கட்டான ரூபாய் நோட்டுகளை தொண்டர்கள் மறுபக்க தராசில் வைக்க, ஒரு பக்கம் கி வீரமணி அமர்ந்திருந்த தராசு மேலே சென்று விடாமல் அமுக்கி பிடித்துக் கொள்ள, பக்கத்து தராசில் கட்டுக்கட்டான ரூபாய் நோட்டுகள் வைக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து மக்களை இன்னமும் பைத்தியக்காரன் நினைக்கிறீங்க. மக்கள் தெளிவாயிட்டாங்க, சீக்கிரமா உங்களை கீழ்ப்பாக்கத்தை கூட்டு போயிடுவாங்க.
நேற்று திரு ராஜேஷ்குமார் அவர்களும் ரொம்ப மகிழ்ச்சி பொங்க காமராஜர் வாழ்க, அன்னை சோனியா காந்தி புகழ் ஓங்குக, ராஜீவ் காந்தி புகழ் ஓங்குகன்னு சொல்லி ரொம்ப முழக்கம்லாம் விட்டார். வேற என்னங்க அதில் போய் பாத்திமா புகழ் ஓங்குக, நயன்தாரா புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்ல முடியுமாங்க? சிஎம் சார் எங்க, சிஎம் சாரை பார்க்கணும் என்று தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்திற்குள் புகுந்து ஓவர் சவுண்ட் விட்டதால் ஒரே நாளில் சமூக வலைத்தளங்களில் பாப்புலரானவர் இந்த அம்மணி. இவரது குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் மெகா நடிப்பு என்று விரிவான விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையினர். சப்தம் போட்ட இந்த பெண் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அர்னால்டு என்ற பெயரில் ஜிம் நடத்தி வந்த ஜிம்பாடி முருகேசன் என்பவரின் மனைவி. இந்த நிலையில் தன்னுடைய ஜிம்முக்கு வருவோரிடம் தனது செல்வாக்கை பயன்படுத்தி வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு போலியான விசா வழங்கி ஏமாற்றி விட்டதாக 50க்கும் மேற்பட்டோர் போலீசில் புகார் அளித்திருந்தனர். பணத்தை திருப்பி கேட்டவர்களை தனது பவுன்சர் அடியாட்களை வைத்து முருகேசன் மிரட்டியதாகவும் புகார் அளிக்கப்பட்டது. முருகேசன் பதுங்கியிருக்கும் இடத்தை ரகசிய தகவலின் பேரில் கண்டுபிடித்த புதுக்கோட்டை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முருகேசனை சுற்றி வளைத்து கைது செய்து புதுக்கோட்டைக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. கணவர் மீதான மோசடி வழக்கை மறைக்க தனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது போன்று அந்த பெண் தலைமைச் செயலகத்தில் அழுது அடம்பிடித்து நாடகமாடியதாக போலீசார் தெரிவித்தனர். கொளத்தூர் மக்கள் எப்படி கேடுகட்ட மக்கள் சொல்லுவான், உங்க காலில் போட்டு அவனை அடிக்கணும். அவர் ஜென்மத்தை செருப்பா வச்சுக்கிறாரு. அவன் பணத்திலேயே மிதந்தவன் அவன் அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் கட்சிக்காரன் வந்தா மட்டும் அவர் என்ன வாழ்த்தி நடுவில் உட்கார வச்சு அப்புறம் எதுக்கு ஓட்டு கேக்குறீங்க? நீங்களா முடிவு பண்ணி நீங்களா ஆட்சிக்கு வந்துக்கோங்க. அப்புறம் ஓட்டு போட்டவங்கள எதுக்கு வர சொல்றது? மக்கள் அது மாதிரி சொல்லலாமா? தப்பு தானே அது. அவங்களால தான் நீங்க ஆட்சிக்கு வரீங்க. கேடுகட்ட மக்கள் எப்படி சொல்றீங்க? இப்படி பேசக்கூடாது, அது தவறான வார்த்தை தான். இனிமே திமுக அப்படிதானே பேசுறாங்க. இனிமே வந்து மக்களை வந்து தரவரையா பேசுறது அவனோட வேலை. இன்னைக்கு அவங்க பண்ண கெட்டதெல்லாம் வெளில வரும்ல, அதுதான் பயம், வேற எதுவும் இல்ல. ஏன் சுடுகாடுன்றானுங்க, குளத்து சுடுகாட மான போகுதுன்றானுங்க, அதுதான் சொல்றது. அப்புறம் மக்கள் எல்லாம் சாவச்சிருவாங்க, குளத்துல இருக்கவங்களாம் வயிற்று செல் பண்றது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சிக்கியுள்ள முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரில் விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசிற்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. சேகர் பாபு வந்த பொழுது ஒன்னாலதான் கெட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு சொம்பை தூக்கி மேடம் எரிஞ்சதாகவும் ஒரு தகவல்கள் இருக்கிறது. முதல்வர் கொளத்தூர்ல வந்து தோத்ததற்கு இவரும் ஒரு காரணம். சரியாவரே தேர்தல் வேலையை பார்க்காம, கட்சி வேலையை பார்க்காம வெறும் அவரோட வேலையை பார்த்ததான் திமுக இருக்கிற நண்பர்களே குறை சொல்றாங்க. 2026 தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, 2 முறை தொடர்ச்சியாக திமுக ஜெயிச்சதாக வரலாறு இல்ல அப்படிங்கிறாங்க. குறிப்பா கலைஞர் இருக்கும்போது கூட அது சாத்தியம் இல்ல அப்படின்னு அதை சான்றா சொல்றாங்க. 2026 தேர்தலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கட்டம் சரியில்லைன்னு சொன்னாங்க. நான் கட்டத்து மேல நம்பிக்கை வைக்கிறதுல, கழகத்து மேல நம்பிக்கை வைக்கிறேன். இப்போ வந்து 2வது முறை வந்து நான் முதலமைச்சர் ஆக முடியாது, வரலாறே கிடையாது, திமுக வரலாறே கிடையாது, அது பேசிட்டு இருக்கிறாங்க. அதையும் மாற்றி நிச்சயமா இந்த தேர்தலில் 2வது முறையும் நம்ம ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வரதான் போறோம், மக்கள் பார்க்க தான் போறாங்க. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி.